மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். காலியானது தாவேக்கா. இப்பதான் கட்சியவே காட்சிப்படுத்தினாங்க. இன்னும் தேர்தல் கூட வரல, அதுக்குள்ள கட்சி ஆபீஸ் காத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. தாவேக்காவில் பெறப்பட்ட விருப்ப மனுக்களை திருப்பி ஒப்படைக்க இன்று கடைசி நாள். இந்த நிலையில் கூட்டமின்றி காணப்படும் தாவேக்கா அலுவலகம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாவேக்கா சார்பில் யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லி விருப்ப மனு வழங்கப்பட்டுச்சு. பார்த்தா அன்னைக்கு செம கூட்டம். விருப்ப மனுனா ஏதோ விஜய் படம் நினைச்சு வந்துட்டாங்க போல. கூட்டம் பயங்கரம். ஆனா மனுவை கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது தேர்தலில் போட்டிடுறதுக்கான மனு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்கள பாதி பேருக்கு ஓட்டே இருக்காது, அப்புறம் எங்க இருந்து போட்டிடுறது? இவனுங்களுக்கு தியேட்டர் வாசல்ல நின்று கத்த தான் தெரியும். அரசியல என்னன்னு தெரியாது, தேர்தலும் என்னன்னு தெரியாது. அதோட வாங்கின அந்த விருப்ப மனுவெல்லாம் சொயின்னு ராக்கெட் விட்டு ரவுண்ட் அடிக்க போயிட்டானுங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு அந்த வாங்கின விருப்ப மனுவெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய கடைசி நாளாம். ஒரு பையன் ஆபீஸ் பக்கம் போலியே. தாவேக்காவுடைய பனோர் ஆபீஸ் பாஜக மீட்டிங் மாதிரி சும்மா காலி காத்து வாங்குது. அதிகப்படியான கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல பனையூர் கட்சி அலுவலகமே வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல விஜயை நான் மனசார பாராட்டுறேன். தன்னுடைய ரசிகர்கள் இப்படியாப்பட்ட தற்கொலைன்னு தெரிஞ்சுதான் தலைவன் அன்னைக்கே சொல்லி வச்சாப்புல. மதுரை தெற்கு விஜய், மேலூர் விஜய், திருப்பரங்குன்ற விஜய், உசிலம்பட்டி விஜய்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தன்னுடைய பேரு அன்னைக்கே சொல்லி வச்சாரு. இதுல நம்ம புசி மாம்சம் ஒண்ணு சொல்லி வச்சாரு பாருங்க. அந்த பொன்மணிலாம் வேற லெவல். அந்த மாதிரி இன்னும் காதுல வந்து விழுந்து நேக்குது. தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். 234 தொகுதியில நின்று எங்க தளபதி ஜெயிப்பாராம். ஆனா சட்டப்படி 3-4 தொகுதியில தான் நிக்க முடியுமா. இதுக்குதான் உங்க கட்சியை பார்த்து எல்லாரும் தற்கொலைன்றாங்க. ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 2 தொகுதியில நிக்க முடியும். அதுக்கு மேல நின்னா எதுவுமே செல்லாம போயிடும். இப்படி இந்த பொது அறிவு கூட இல்லாம இவர் தான் பொதுச் செயலாளரா. இப்படிலாம் ஒரு கட்சி தலைவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு. பாஜகன்ற வார்த்தை கூட ஒரு வாயில இருந்து வெளியே வராது. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அரசியலும் தெரியாது, சட்டமும் தெரியாது. இவங்களை வச்சுட்டு தான் இவங்க பெரிய பெரிய கனவுலாம் போட்டிருந்தாங்க. பேனர் மேல ஏறவனுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்துடலாம், போலீஸ் கையை கடிக்கிறவனுக்கு சட்ட ஒழுங்கு இலாக்கா கொடுத்துடலாம், மரத்து மேல ஏறவனுக்கு வனத்துறை அமைச்சர் ஆக்கிடலாம்னு சொல்லி பயங்கரமான பிளான்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அங்க விருப்ப மனு வாங்க கூட ஆள் இல்ல. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கும் திமுகவும் தான் போட்டியான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இலவசம் இலவசம் இலவசம். இந்த இலவசத்தால தான் நாடே வீணா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த். அப்பாவே சொல்லிட்டாரா? சமூக நீதின்ற பேர்ல உணவு, பேருந்து பயணம், சைக்கிள், ஸ்கூட்டரு இப்படி எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்துறீங்க. இப்படி எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்துட்டா மக்கள் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவார்ந்த கருத்தை பேசியிருக்காரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. இந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதிபதியோட இந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சில கருத்துக்கள்லாம் தோணுது. பொதுவாகவே நீதிபதிகளுக்கு வீடு, தங்குமிடம் இலவசமா வழங்கப்படும். நீதிபதிகள் போறதுக்கு காரு, அந்த காருக்கு மாசம் 200 லிட்டர் பெட்ரோல் இலவசமா வழங்கப்படும். அது இல்லாம நீதிபதிகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மருத்துவ வசதி செய்யப்படுது. அது இல்லாம அவங்களுடைய பயணங்கள், வரி விலக்குகள், இப்படி இவங்களுக்கு பல விஷயங்கள்ல பல சலுகைகள் வழங்கப்படுது. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு மக்களுக்கு தரக்கூடிய சலுகைகளை பார்த்து இப்படிலாம் பேசுறீங்களா ஐயா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, ஊர்ல மக்கள் பேசிக்கிறாங்க. பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். இங்க இலவசங்கள், சலுகைகள் அப்படின்றது மக்களுக்கு மட்டும் வழங்கப்படல. அரசியல்வாதிகளுக்கு, ராணுவ வீரர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, இப்படி எல்லாருக்கும் தான் வழங்கப்படுது. அதை பத்தி யாருமே எதுவுமே பேசுறது இல்ல. ஆனா மக்களுக்கு தரக்கூடிய இந்த சலுகைகளை மட்டும் தப்புன்னு சொல்றீங்க.
இவ்வளவு ஏங்க பல கார்பரேட் கம்பெனிகள் கோடிகள் ஆடிப்பாடி லட்சங்களை தாண்டி தான் அவங்களோட லட்சியங்களே இருக்கும். அப்படியாப்பட்ட கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை, கடன் தள்ளுபடின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட தள்ளுபடி பண்ணி அரசுக்கு அதனால இழப்பும் ஏற்படுது. இதெல்லாம் கேள்வி கேட்காம மக்களுக்கு தரக்கூடிய இந்த அடிப்படை வசதிகளை மட்டும் கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா மக்களால இழிச்ச வாய் தான் பாருங்க. இடஒதுக்கீடு, இலவச பஸ், சைக்கிள், உணவு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் மக்களுக்கு ஏன் வழங்கப்படுது அப்படின்னா, சாப்பிட உணவு கூட இல்லாம இன்னைக்கும் படிப்பு விடக்கூடிய பல மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உணவோட சேர்ந்து கல்வி உரிமையும் கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த இலவச உணவு வழங்கப்படுது. வீட்டுல உணவு இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் சத்தான உணவுன்னு சொல்லி சத்துணவு திட்டம் கொடுக்கப்படுது. ஸ்கூல் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதனால படிப்பு பாதியில நின்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இலவச சைக்கிள், பஸ் இதெல்லாம் வழங்கப்படுது. கம்ப்யூட்டர் லெவல்ல கல்வி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலத்துல பணக்காரங்களுக்கு மட்டுமே கம்ப்யூட்டர் அப்படின்ற நிலைமை மாறி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் கம்ப்யூட்டர்ல படிக்கணும், உயர்கல்வி மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லி தான் இலவச லேப்டாப் வழங்கப்பட்டது. இந்த இலவசத்தோட அருமை, அதோடைய வெகுமதி என்னன்னு சொல்லி அந்த மக்கள் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா தான் புரியும். சும்மா கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு ஆர்டர்னு ஆர்டர் போட்டாலாம் புரியாது. இதையே நான் சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். தமிழ்நாடு தேர்தல் பரபரப்பா எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி கணக்குகள் போடக்கூடிய நேரத்துல அதிமுக பாஜக கூட போயிட்டாங்க. டிடிவி, அன்புமணி, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இது மாதிரி 10 பேர் கொண்ட கட்சிகள், 15 பேர் கொண்ட கட்சிகளும் பாஜக பக்கம் போயிட்டாங்க. காங்கிரஸ், விசிக, மாமக, மதிமுக, கம்யூனிஸ்ட் இவங்களாம் எப்பவும் போல ஒற்றுமையா நின்று வலுவான கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. சரி, எல்லாம் வந்தாச்சு. இந்த தேமுதிக எங்கப்பா, அந்நியார் யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல பிரேமலதா திமுக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுட்டாங்க. இனி திமுக ஆபீஸ்ல விஜயகாந்த் பாட்டு தான் ஓடும். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். ஆனா இந்த இடத்துல திமுகவுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை நம்ம பாராட்டியே தான் ஆகணும். ஏன்னா விஜயகாந்தோட இறப்பை வச்சு, அவருடைய அந்த உதவுற குணங்களை வச்சு, அவர் மேல அன்பு கொண்ட மக்களோட வாக்கை இப்படியெல்லாம் வாங்கிடலாம், அதை வச்சு தாமரையை மலர வச்சிடலாம்னு சொல்லி பாஜக பலவித கணக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பிளான்லாம் இப்போ செல்லாகாசம் ஆயிடுச்சு. மாசா கெத்தா கேப்டனா சினிமால இருந்து வந்த ஒரு விஜயகாந்த் தான் நம்ம இழந்துட்டோம். அதே சினிமால இருந்து வந்த நம்ம விஜயண்ணாவே நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பேவனு கொடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம அணில் குஞ்சுகள், அவங்களோட கனவை இன்னைக்கு காணாம போயிருச்சு. இல்ல, அந்த விஜயகாந்த் அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அப்பயும் போய் பார்க்கல. விஜயகாந்தோட ரசிகர்களோட ஓட்ட குறி வச்சு இவர் நடிச்ச அந்த கோட் படத்துல ஒரு ஏஐ சீன் வச்சாரு. அந்த சீனுக்கு விஜயகாந்த் குடும்பம் பர்மிஷன் தரணும்னு சொல்லி தான் விஜயகாந்த் வீட்டுக்கே அன்னைக்குதான் இவருக்கு வழி தெரிஞ்சிச்சு. விஜயகாந்த் தான் ஒரு காலத்துல விஜய கையை பிடிச்சி சினிமால மேல தூக்கியே விட்டாரு. அந்த விஜயகாந்தோட பசங்க இன்னைக்கு சினிமால வந்து நிக்கிறாங்க. அதுக்கு நன்றி கடன் செய்யற மாதிரி அந்த பசங்களை ஏதாவது தூக்கி விடலாம், அதையும் செய்யல. ஆனா விஜயகாந்தோட ரசிகர்கள் ஓட்டு மட்டும் இவருக்கு வேணுமா? இப்படி பாஜக, தாவேகான்னு சொல்லி பல பேர் தேமுக வச்சு பல ஸ்கெட்சுகள் போட்டிருந்தாங்க. அந்த எல்லா கணக்கையும் இன்னைக்கு திமுக வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. உண்மையிலே திமுக மாஸ்தா மாசா கெத்தா கேப்டனா நீங்க வேணா பாருங்க, பிரேமலதா அண்ணி இனிமேட்டு திமுக மேடையில ஏறி எடப்பாடியில இருந்து மோடி, அமித்ஷா, வீட்லயே பதுங்கி இருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் எல்லாரையும் சும்மா கிழிச்சு தொங்க விட போறாங்க. தெரியாதடா, சோமாரிக்கு சோறு துக்குற சோமாரினி, கேப்பாய்க்கு கேரியர் துக்குற கேப் மாரினி. ஆனா இந்த விஜயோட நிலைமையை நினைச்சாதான் நமக்கு பாவமா இருக்குது. அவங்க வராங்களா, ஓ இவங்களும் வராங்களா, இவங்களோட சேர்ந்து அவங்களும் வராங்களான்னு சொல்லி பல கணக்குகள் பல கனவுகளோட இருந்தாரு. இன்னைக்கு எதுவுமே எல்லாமே அடிச்சு நாஸ்தியா போச்சு. இன்னைக்கு பனையூர்ல தனி மரமா நின்றுட்டு இருக்கிறாரு. மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லி
அதிமுக, காங்கிரஸ், விசிகான்னு சொல்லி எல்லாருக்கும் வளைய வச்சாரு. யாருமே வரல. இவ்வளவு ஏங்க இந்த தேமுதிக, டிடிவி, அன்புமணி, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்க யாருக்குமே விஜய் பிடிக்கல. இவ்வளவு ஏங்க அர்ஜுன் தம்பத்து கூட வேற 8 பேரை வச்சு கட்சி நடத்துறாரு. அவருக்கு கூட இந்த மூஞ்சியை பிடிக்கல. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? பரா